தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NPHH, PHH, PHH அண்ட் AAY ரேஷன் அட்டைக்கு அடித்தோல். முதல்வர் ஸ்டாலினின் அதிரடியான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த அறிவிப்புகள் குறித்த முழுமையான தகவல் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்தில் ரேஷனில் இனி 2 கிலோ பாமாயில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மளிகை பொருட்கள். முதல்வர் ராமதாஸ் கோரிக்கை. அதாவது ரேஷனில் வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை 2 கிலோவாக உயர்த்த வேண்டும் என்றும், நியாய விலைக் கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என்றும், மேலும் மளிகை பொருட்களையும் ரேஷன் கடைகளின் மூலமாக மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மூத்த தலைவரும் பாமக நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் தமிழக மக்களுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை, தமிழ்நாட்டில் எண்ணெய் மற்றும் மளிகை பொருட்களின் விலைகள் கடந்த ஒரு மாதத்தில் பெருமளவில் உயர்ந்திருக்கின்றன. பருப்பு வகைகள், மஞ்சள், மிளகாய்த்தூள் ஆகியவற்றின் விலைகள் கிலோவுக்கு ரூபாய் 15 வரை உயர்ந்துள்ளது. மிளகு, சீரகம், மிளகாய், மல்லி உள்பட்ட மளிகை பொருட்களின் விலைகள் கிலோவுக்கு ரூபாய் 50 வரை உயர்ந்திருக்கின்றன. எண்ணெய் விலைகள் லிட்டருக்கு 30 ரூபாய் உயர்ந்துள்ளது. அது மட்டுமின்றி ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இப்போது மற்ற பொருட்களின் விலைகளும் உயர்ந்திருப்பதால் மக்களால் சமாளிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படியான கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார். அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா, பாமாயில் வழங்கப்படுமா அல்லது இரண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.